இந்த வண்டி ஆன்லைனில் பார்த்தேன், என்ன ப்ரைஸ் வருது? ஜி இது 2023 மாடலுங்க. சரிங்க. 50 வருதுங்க. 50,000 கொடுத்துடலாங்க. கம்மி வண்டி சொல்லுங்க. இல்லை ஜி, வண்டி நல்லா ஓட்டி பாருங்க, நல்லா 50,000 வருங்க. எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஃபிட்டாக தான் இருக்கு. சைடு கேட்லாம் உடஞ்சி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஜி ஆயில் சர்வீஸ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுங்க? அதுலேயும் ஆயில் சேஞ்ச் பண்ணி 50 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சரிங்க. நாள் ஆச்சுங்க. சரி, வண்டி ஃபைனலாக என்ன விலைக்கு கொடுப்பீங்க? 50 தாங்க, நெகோசியபிள் கிடையாது. ஸோ 35 ரூபா எடுத்துக்கலாங்க, வண்டி தெளிவாக இருக்குது. இப்போ 35 ரூபா எடுத்துக்கலாம். 50 தாங்க, அது கம்மியாக கிடையாதுங்க. சரி, ஃபைனல் பண்ணி சொல்லுங்க, ஒரு 35 எடுத்துக்கலாங்க. 50ங்க. வண்டி ஆன்லைனில் பார்த்துங்க. சரிங்க. வண்டி நல்லா இருக்குங்களா? இன்ஜினால வண்டியெல்லாம் கண்டிஷனாக இருக்குங்க. இண்டிகேட்டர்லாம் உணர்ந்துருக்கீங்களே? இல்லைங்க, அதெல்லாம் மாற்றி கொடுத்துடலாங்க. மாடலுங்க 2023 மாடலுங்க. சரி ப்ரோ, கசகசனால ரேட்டு பேசலாண்ணா. ஒரே ரேட்டு 60 ரூபானா எடுத்துக்கிறேன். 60 ரூபாவா? எடுத்துக்கலாங்க, தாராளமாக எடுத்துக்கலாம். என்னது 60 ரூபாயா? நான் 70 ரூபாய்க்கு கேட்டேன். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. 70 ரூபாய்க்கு கேட்டுக்கிறேன். அவருக்கு ஆல்ரெடி 10 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ வண்டி எடுத்துட்டு எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கு. ஐயோ, நீங்க வண்டி வச்சுட்டோல கொடுத்துருங்க. அமௌண்ட் உங்களுக்கு மாற்றி விட்டுங்க, நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன். சரி, ஓகேங்க. சரி. அட டாக்குமெண்ட் வேற மறந்துட்டோமே, போய் கேட்டு வந்துடலாம். நல்ல வேலை பார்த்துட்டேன். 50,000 போகிற வண்டி 70,000 விட்டேன். அதெல்லாம் பேச்சு திறமையா? கமிஷன் 2,000 இருக்குது. நாளைக்கு இன்னொரு வண்டி எடுத்து வரேன், பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் 2000 பத்தாது, 4000. வண்டி கண்டிஷனை போட்டு பார்த்துக்கலாம், நல்லா பார்த்தே. ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.